கட்டினாங்க. அந்த கோயிலில் தான் இந்த நாளில் எங்கிற ஜனமும் வந்து கூடி நிற்கிற இடம் பிரம்மாண்டமான ஒரு தேவாலயம். இனி வர நாட்களில் அந்த பிரம்மாண்ட தேவாலயத்தை கட்ட போகிறாங்க. அதுதான் அடையாளம். நம்மளுக்கு நல்லா கவனிச்சுங்க. அந்தி கிறிஸ்து அந்த ஆலயம் கட்ட தொடங்குறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, செய்தியில் கீதையில் பார்த்தீங்கன்னா, யாரோ ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா அதை கவனிச்சிங்கன்னா உஷாராயிடுங்க. அப்போதுலேருந்து நீங்கள் ஏதாவது அந்த விரோதமாக பிரியமில்லாதது ஏதாவது சேர்ந்தால் உடனே மன்னிப்பு கேட்டு அழுது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஆலயம் கட்ட துவங்கின உடனே அந்தி கிறிஸ்து அந்த ஆலயத்தில் தான் வந்து உட்காரும். முதல் பலி செலுத்துவான் பாரு. பலியையும் காணிக்கையும் தேவன் ஒளிய பண்ணிட்டார். இப்போ அந்தி கிறிஸ்து வந்தவொன்னா முதல் பலி சிவப்பு கடாரி ரெடியாக இருக்குதான், அதை வெட்டுவான் பாருங்க. அதான் பலி கொடுப்பான். அந்தி கிறிஸ்து அப்படி வந்து உட்காருவான். அப்போ தான் எல்லா சட்டங்களும் பயங்கரமாக பிரகடனம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நீ தப்பவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. சட்டம்னா சட்டம், அதை கீழ்ப்படியணும். அவ்வளோதான். நீ கீழ்ப்படியலைன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போடுவான், தண்டிக்கப்படுவீர்கள். இதுதான் லா, அவன் கொடுக்குற சட்டம். அல்லேலூயா. இது நடக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஆலயம் தான் அந்த நாட்களில் இருந்தது. இந்த ஆலயத்துக்கு எல்லா ஜனங்களும் வந்தாங்க. இப்போ அந்த நாட்களில் புரட்சிக்காரர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. புரட்சிக்காரர்கள், புரட்சி செய்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. ஏன்னா அந்த நாட்களில் யார் ராஜாவாக இருக்கிறாங்கன்னா ரோம அரசாங்கம். அல்லேலூயா. ரோம அரசாங்கம் அந்த நாட்களில் அரசாளுகிறது. அதில் தான் யூதர்களும் இருக்கிறாங்க, கிரேக்கர்களும் இருக்கிறாங்க, எல்லா இனத்தாரும் அங்கே இருக்கிறாங்க. ஆட்சி செய்கிறது யார்? ரோம். அல்லேலூயா. ரோம் அரசாட்சி தான் அந்த நாளில் இருக்குது. ரோம் கவர்மெண்ட் தான் அன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. அப்போ எல்லாரும் வராங்க. அங்கே புரட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க, கிளர்ச்சிக்காரர்களும் இருக்கிறாங்க. அதாவது கலவரக்காரரும் இருக்கிறாங்க. அங்கே கலவரம் உண்டு பண்ணுறோம். ஏதாவது ஒன்று சண்டை போட்டு அப்படி பண்ணிட்டான்னு கலவரத்தை உண்டு பண்ணுறேன். ஏன்னா பிரம்மாண்டமான நாள், பண்டிகை நாள் அது. இயேசு வராரு. அந்த டைமில் என்ட்ரு ஆகிறார். உள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி வராரு? கழுதையின் மேலே வராரு. கழுதை மேலே ஏன் வராருனாக்கா, தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறணுன்றது. ஏன் கழுதை மேலே வராரு? ஒரு தாழ்மை. ஏன் கழுதை மேலே வராரு? கழுதை மேலே வந்தால் யுத்தம் கிடையாது, சமாதானம். குதிரை மேலே வரும்போது தான் யுத்தம், ரதத்தில் வரும்போது யுத்தம். ஆனால் கழுதை மேலே வந்தா சமாதானம். அப்போ இதை தான் அவர் என்ன பண்ணுறாரு? கழுதை மேலே வர்றாரு. ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? மரக்கலையெல்லாம் வெட்டி வழியில் பரப்புறாங்க, வஸ்திரங்கள்லாம் கீழே போடுறாங்க, போட்டு குருத்தோலைகளை கையில் பிடிச்சிக்கின்னு உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் அவரை ஆர்ப்பரித்தார்களாம். ராஜா ராஜா ராஜான்னு சொல்லி. அப்போ இதை பார்க்குற நிறைய யூதர்களுக்கு, பரிசேயர், நியாய சாஸ்திரிகள், இவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பொறாமை. யார்? கழுத மேலே வருவரை போய் ராஜான்னு கும்பிட்டு, கழுத மேலே வருவரை போய் ராஜான்னு ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை வருது. வாசிங்க அடுத்தது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். பாருங்க, அங்க எங்கிருந்து வராராம்? கலிலேயாவில் இருந்து, நாசரத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசுன்ற. இயேசு என்னன்றாங்க? தீர்க்கதரிசின்றாங்க ஒரு கும்பல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே திரட்டி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்களே. எக்கச்சக்க ஜனம் இவரை போட்டுருது, இவரை ஃபாலோ பண்ணுது, இவர் பின்னால வருது. எக்கச்சக்க ஜனம் போற்றி புகழ்ந்துன்னா அப்போ இவர் உள்ளே போறாரு. உள்ளே போய் தேவாலயத்தை சுற்றி பார்க்குறாரு. பிரம்மாண்டமாகுது ஆலயம். அது உள்ள என்ன பண்ணுறாங்க? காசுக்காரர் புறா விற்கிறாங்க. புறா எதுக்கு விற்கிறாங்க? பலி செலுத்தணும். நீ ஒரு பாவம் செஞ்சினா ஒரு பறவையை பலி கொடுக்கணும். நீ கொஞ்சம் வசதியான ஆளாக இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வசதியானா கன்று குட்டியை பலி கொடுக்கணும். இல்லைன்னா பெரிய பெரிய மாடுகளை பலி கொடுக்கணும். இப்போ வசதி இல்லாத என்ன பண்ணுறான்? ஒரு புறா வாங்கி எடுத்துன்னு போய் ஒரு காவு கொடுத்துட்டு போகிறோம். இல்லையா? நீங்கள் எல்லாம் அந்த கோழி காவு தானே கொடுப்பீங்க, கோழி தானே கொடுப்பீங்க. இல்லை, சிம்பிளாக கொடுக்கணும், நான் ஒரு கோழி கொடுப்பீங்க இல்லையா? இப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவாலயத்தில் புறா விற்கிறாங்களாம். என்னத்துக்கு புறா விற்கிறாங்கன்னு பார்த்தா, அது பரிசுத்தமானது, சுத்தமான பறவைகள். அதில் தான் புறா விற்று அதை வந்து காசு ஆக்குவாங்க. அந்த புறா வாங்கின்னு போய் என் பாவத்துக்காக இந்த புறா சாவுது, என் பாவத்துக்காக இந்த புறா ரத்தம் சிந்துது, அப்படி பலி கொடுக்கறதுக்கு தான் அந்த கோயிலே அதை விற்கிறாங்க, வியாபாரமாக ஆகிட்டாங்க.
நீ எந்தோ ஊர்லேருந்து வர, அங்கேருந்து புறாவை தூக்கின்னு வரதுக்குள்ளே புறா என்ன ஆகிடமா குடியாதத்துலேருந்து வரதுக்குள்ளேயா செத்தா போயிடாது. அப்படியே மூச்சு திணறி ஒரு பையில் போட்டுன்னு வரதுக்குள்ளேயா அது ஒரு மூச்சு திணறல் வந்துடும் இல்லையா? அதனால நீ என்ன பண்ணுற, புறா அங்கே வாங்க மாட்டேன், இங்கே விற்கிறாங்க, காசு மட்டும் எடுத்துன்னு வருவேன். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே புறா வாங்கி இங்கேயே பலி கொடுத்துருவேன். அல்ல இல்லையா? நீ அங்கேருந்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே அது மூச்சு திணறி பையில் போட்டு தான் எடுத்துன்னு வரணும். பஸ்ஸுக்காரன் வேறு கேட்பான்னா அது கத்துதுன்னு கேட்பான் இல்லையா? சில பேர் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் புறா அங்கேயே விற்கிறாங்க. நீ காசு மட்டும் எடுத்துன்னு வந்தப்போ தான் அங்கேயே புறா வாங்கி அங்கேயே பலி செலுத்துறோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புறா விற்கிறவங்க சேரெல்லாம் தள்ளுறாரு, கோவப்பட்டு தள்ளி தூக்கி போகிறார். என்னுடைய வீடு ஜப வீடுன்னு என்னப்படும் பொழுது நீங்கள் அதை கல்லர் குகையா வியாபார ஸ்தலம் ஆகிட்டீங்களேடா, கோயில் உள்ளோம் அப்படின்றது. காசுக்காரர்னா என்னன்னா அங்கே தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம். மணி எக்ஸ்சேஞ்சுனா இப்போ வந்து எப்படின்னாக்கா, நான் வந்து அமெரிக்காலேருந்து வரேன், நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரீங்க, நீங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வரீங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காசு வேறு மாதிரி இருக்கும். துபாய் காசு வேறு மாதிரி இருக்கும், தினார்னு வாங்க, ரியால் தினார் அப்படின்வாங்க. அமெரிக்காவில் டாலர்னு வாங்க. அப்போ இந்தியன்னா இந்தியன் ருப்பீஸ்ன்னு வாங்க. சரியா? இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு பணம் இருக்குது, பண மதிப்பு. இப்போ எல்லா பணமும் அங்கே வந்து என்ன பண்ணால் அங்கே தான் எக்ஸ்சேஞ்சு பண்ணுற இடம். இந்தாப்பா நீ அமெரிக்கா காசை கொடுத்துட்டு இந்தியா காசு வாங்கிக்க, இந்தாப்பா நீ அரேபியா காசு கொடுத்துட்டு இந்தியா காசு வாங்கிக்க. அதான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம். காசுக்காரர் இடம்னா என்னன்னா மணி எக்ஸ்சேஞ்சு, பணம் பரிமாற்றம் பண்ணுகிற இடம். இல்லையா? ஏன்னா அங்கே வந்து ஆனால் இப்போ என்கிட்ட அமெரிக்கா டாலர் இருக்குது, அவன் எருசலேமில் இஸ்ரேல் டாலர் வச்சுருக்கிறான். இப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான், அந்த அமெரிக்கா டாலர் வாங்கி இஸ்ரேல் காசை கொடுப்பான். இதுதான் காரணம். ஏர்போர்ட்டில் கூட இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வராங்கனாக்கா ஏர்போர்ட்லேயே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்கேயே என்ன பண்ணுவான், வெளிநாட்டு காசை அங்கே கொடுத்துட்டு இந்தியா காசை வாங்கி. ஏன்னா வெளிநாட்டு காசை போய் நம்ம இந்தியாவில் ஏர்போர்ட்டில் இறங்கின ஒன்றும் இந்தாப்பா ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னாக்கா அவன் காசு வாங்கவும் மாட்டான். வெளிநாட்டு காசை கொடுத்தா எங்கே செல்லுமா? இல்லை, நம்ம நாட்டில் காந்தி தாத்தா தான் செல்லுபடி. இல்லையா? எல்லாத்துலேயும் அந்த காந்தி தாத்தா தான் இருக்கிறாரு. வெளிநாட்டில் வேறு மாதிரி இருக்காங்க, அந்த காசு இங்கே செல்லாது. அப்போ அங்கே தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம். அப்போ இந்த காசுக்காரன்லாம் உள்ளே தான் பிஸ்னஸ் பண்ணுறான், புறா விற்கிறவனும் அந்த கோயில் உள்ளே தாங்கிறான். இவருக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி கவுத்து விட்டு அவனுக்கு பயங்கரமாக திட்டுறாரு. என்ன திட்டுறாரு? கோவம் வந்தது இயேசுக்கே. என்ன வந்தது? அவரே டென்ஷன் ஆயிடுறாரு பாருங்க. என்ன அவருக்கே கோவம் வந்தது? இப்போ சொல்லுங்கள், கோவப்படாத மனுஷன் யாரும் இல்லை. அவர் பட்ட கோவம் நியாயமான கோவம் தாங்க. கோயிலில் போய் பிஸ்னஸ் ஆகிட்டான். கோயிலில் கும்பிட வர இடத்த இவன் என்ன பண்ணிட்டான், பிஸ்னஸாக வியாபாரமாக ஆகிட்டான். அதனால தான் அவர் கோவம். அந்த கோயில் உள்ள வைக்கலாமாடா, கோயிலை வந்து ஒரு கல்லர் குகை மாதிரி ஆக்கிட்டீங்களாடா, திருட்டு வேலைலாம் பண்ணுறீங்க, காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இங்கே புறா விற்றுன்னு கிடைக்கும், இதெல்லாம் வெளியே விற்க வேண்டிய இடம், உள்ளே கொண்டு வந்து விற்கிறீங்களேன்னு சொல்லி திட்டி அவங்கள கரைச்சி கொட்டி திட்டி தீர்த்துட்டு வராரு பாருங்க. அடுத்தது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள், அவர்கள் சொஸ்தமாக்கினார், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்டேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? கேட்குறான். குழந்தை குட்டியெல்லாம் உன்னை போட்டிருக்கிறதே, குழந்தை குட்டியெல்லாம் உன்னை புகழ்த, இதை பார்த்தியா, இதை கேட்டியா? கடவுளை தானே புகழணும். புகழ்ச்சி யாருக்கு? எல்லா புகழும் இறைவருக்கு. இஸ்லாமியர்கள் போடுற ஒரே வார்த்தை தான், எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்போ அவங்க கேட்குறான், அந்த பரிசெயர் சதிசெயர்ல அந்த குழந்தைங்க எல்லாம் கூட உன்னை புகழ்து, உன்னை போட்டுது, உன்னை பாடுது, இதை கேட்டியா நீ? ஆமாம் கேட்டேன் அப்படின்றார். சொல்கிறாரு, குழந்தைகள் வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்வேன் என்று. இன்னொரு வாட்டி வாசிருங்க மாத. அதற்கு இயேசு, குழந்தைகளுடைய வாயினாலும் செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசித்து. எதை சொல்றாருன்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கோட் பண்றாரு இவர்.
எதை சொல்றாரு? நீ ஒரு காலமா இதை படிச்சது இல்லையாடா? பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் கடவுளை துதிக்கும்படி செய்வேன்னு சொன்னேன். இப்போ இந்த குழந்தைங்க துதிக்குதுனாக்கா நீங்க உங்க புஸ்தகத்துல எழுதியிருக்குது நீ ஒரு காலம் படிச்சது இல்லையா? இவங்க அரைகுறையா படிச்சு போட்டு வந்து இவர் தான் இயேசுன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேனுங்க. எவ்வளோ சொல்ற, அதிசயம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, எவ்வளோ மறிச்சவங்களெல்லாம் எழுப்புறாரு, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தேவன் ஒருவரை தவிர இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியாதுன்றதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மன்னிப்பு யார் கொடுக்க முடியும்? தேவனை தவிர வேற ஒருவரை மன்னிக்க முடியாதுன்றதை அவங்களுக்கு புரியுது. அது இவர் மன்னிக்கிறாரு, அப்பவும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை இவங்க பைபிளில் இருக்குது, இது இவங்க படிச்சாங்களா என்னன்னு தெரியல, அதுவும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? எருசலேமுக்கு அந்த பவனி வரும்பொழுது தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்பதை சொல்ல எல்லாரும் மரக்கிளைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு கீழியம் போட்டுக்கிட்டு அவருக்கு பின்னால் ஓசன்னா 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 இதுதான் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அதை பாருங்க,